கேன் ஓட் ஆகியும் ஒரு கடைக்குள்ள போறாங்க பீர் வாங்க. விப் அண்ட் பாப் ஓனர் அவங்களை பின்ன தொடர்ந்துட்டே இருக்காங்க. அவங்க திருட போறதில்லைன்னு உறுதி அளிக்கிறாங்க. பிறகு ட்ரிங்க்ஸ் பணம் கட்ட கவுண்டர்ல போறாங்க. ஆன் ஓனர் பயந்து போயிடுறாரு. பணம் கொடுத்து போங்கன்னு சொல்றாரு, எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு. ஆனா வெளியே போறப்போ ஓனர் ஓடாக் அம்மாவுக்கு சாரி சொல்றாரு. ஓடாக் கடுப்பா திரும்பி போய் அந்த ஆம்பளைய சுட்டு கொலை பண்ணிடுறாரு. டபுள் கொலை. பிறகு அந்த பொம்பளைய வேற ஒரு அறையில கொண்டு போய் சீக்யூரிட்டி ஃபுட்டேஜ் எடுத்து நிறுத்திட சொல்றாரு. அவளையும் சுட்டு கொலை பண்ணிடுறாரு. கேன் பயந்து போயிடுறாரு. ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு. ஓடாக் கடைய ரொம்ப கொள்ளையடிக்கிறாரு. ஆனா கேஷ் ரெஜிஸ்டர்ல $6 தான் இருக்கு. ஓனர் உடம்புல இன்னும் பணம் கிடைக்குது. 1965 லெவாட்ஸ் கலவரத்துக்கு அப்புறம் நிறைய ட்ரக்ஸ் அந்த பகுதிகளுக்கு வந்துச்சு. வெள்ளைக்கார மக்கள் கட்டுப்பாட்டு கலவரத்தை உருவாக்கி கருப்பு பகுதிகளை ஏழையா வைக்க நினைச்சாங்க. 1970களின் கடைசியில கேன் அப்பா டே ட்ரக்ஸ் வித்தாரு. அம்மா ட்ரக் அடிக்கடி பார்ட்டி பண்ணுவாங்க. கான் குற்றங்களோட வளர்ந்தான். ஆனால் பெர்னெல்ல நல்லா ஞாபகம் வச்சிருக்கான். பெர்னெல் அவன் அப்பாவோட ஃப்ரெண்ட். யாரு அவனுக்கு நல்லா இருந்தாங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி துப்பாக்கி எப்படி பிடிக்கணும்னு கூட காட்டினாங்க. ஒன்சி உடை போட்டிருந்த சிறுவன் கேன் தன் அப்பா ஒருத்தரை கொல்றத பார்த்தான். விமானத்துல இருந்த பாம்புகளுக்கு பணம் கொடுக்க மறுத்த அவன் நண்பன் தான் அது. அவன் கொல்றத அப்பதான் முதல் தடவை பார்த்தான் கேன். ஆனா அது கடைசி இல்ல. 1993க்கு போகலாம். கேன் ஹைஸ்கூல்ல படிப்பு முடிக்க போறான். ரொன்னி பெர்னல்லோட காதலி அவங்க மகன் ஆண்டனிய பார்க்க போறான். பெர்னல் சிறையில இருக்கிறதால கேன் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொன்னியும் கேனும் ஒரு கலவரத்துல மாட்டி இருப்பாங்கன்னு நான் பந்தயம் வச்சிருவேன். அவன் அம்மா அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கேன் அவன் நல்லா கவனிச்சுக்கிற பாட்டி தாத்தா கிட்ட போய் சேர்ந்தான். பட்டம் வாங்குற நாள் ராத்திரி கேன் அவன் அண்ணன் ஹாரோல்டு கூட ஒரு பார்ட்டிக்கு போறான். ஹாரோல்டு பணக்காரன், நல்ல கார், சூப்பரா பிசினஸ் பண்றான்னு கேன் சொல்ல மாட்டான். கேனுக்கு சீனம், கேனுக்குள்ள ஒரு போர். வோடி டாக் கொள்ளை வீடியோ டேப்பப் வேற நண்பர்களுக்கு காட்டினதுக்கு கேன் தான் சண்டை போடுறான். வேற யாருன்னா அவாஸ் ஷெரீஃப் மைனஸ் இஸ்லாம் மாறி நல்லா இருக்கான். ஸ்டேசி மைனஸ் அவனுக்கு பெரிய ஆளாகணும்னு நினைச்சான். ஆனா அவனோட முதுகுதான் பெருசாச்சு. ராத்திரி நடுவுல அவன் அண்ணனும் வேற நண்பர்களும் சேர்ந்து வெளியே போறாங்க. பின்னாலே ஒரு கூட்டம் சட்டென்று வண்டியை பறிக்க வருதுங்க. துப்பாக்கியால சுடுறேன்னு மிரட்டுறாங்க. காரிலிருந்து இறங்க சொல்றாங்க. கேன் இறங்க போறான். ஆனா ஹாரோல்டு துப்பாக்கியை எடுக்க போறான். அப்பதான் இன்னொரு கூட்டம் சுடுது. ஹாரோல்டும் கேனும் சுடப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ரெஸ்கியூ பண்ண வர்றாங்க. கேனை கார்க்குள்ள எடுத்து போறாங்க. ஆனா ஹாரோல்டை எடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவன் இறந்துட்டான். ஷெரீப் ஹாரோல்டோட உடம்பை விட்டுட்டு போக மறுக்கிறான். அவனோடையே இருக்கிறான். கேனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. சரியான நேரத்துல உயிர் பிழைச்சிட்டான். தோளுக்கு குண்டு காயம். டிஸ்சார்ஜ் ஆனதும் ரோனி வந்து எடுத்துட்டு போறான். சில நாள் கழிச்சு ஓடி டாக் வந்து பார்க்கிறான். பாட்டன் ரிலிஜியன் பத்தி லெக்சர் கொடுக்கறான். கொல்றது பத்தி எச்சரிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் அதுல கவலை இல்லை. சில நிமிஷத்துல வெளியே போயிடுறாங்க. ரானிக் கிராஸ் போட்டிருக்காங்க. ஓடி டாக் சொல்றான் அவன் அத்தை மகனை சுட்டு போட்டவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. 2 பேரும் பழிவாங்க போறாங்கன்னு. பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஓடி டாக் அந்த வீடியோவை பார்க்கிறான். கேன் சொல்றான் நிறுத்துன்னு. அவன் அங்க இருந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அன்றைக்கு இரவு லேட்டரா அவாக்ஸ் ஓடி டாக் கெயின் ஹரோல்டு கொலைகாரனை வேட்டையாட போறான். என்ன பேர் இது? கிடைச்சாச்சுன்னா கிடைச்சாச்சு. கியூடிப் ஓடி டாக் சொல்றான் யாரை கொன்னாலும் அவனுக்கு பரவாயில்லைன்னு. கெயின் பயங்கரமா கவலைப்படுறான். அவங்க இலக்கு கூட்டம் நிறைஞ்ச இடத்துல இருந்தா என்ன பண்றதுன்னு. சின்ன பசங்களை தவறுதலாக சுடக்கூடாதுன்னு. கெயின் இதுவரைக்கும் யாரையும் கொலை பண்ணினது இல்ல. ஓடிடா கெயின்ல கொலை பண்ணற தமிழ் இல்லையான்னு சந்தேகப்படறான். அப்புறம் அவங்க 2 இலக்குகளையும் கண்டுபிடிச்சாங்க. ஓடிடா கெயின் முகமூடிகளை போட்டுக்கிட்டு அவங்க இலக்குகளை விட முன்னாடியே போய் நிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு ஓட முடியாதுன்னு. ஓடிடா கெயின் கொடூரமா சுடுறாங்க. ஒருத்தரை அங்கேயே கொன்னுட்டாங்க. இன்னொருத்தன் ஓடுறான். ஆனா அவனையும் ஆவாக்ஸ் பிடிச்சு கொன்னுட்டான். அந்த இரவுக்கு பிறகு கெயின் அவனால யாரையும் வேணும்னா கொல்ல முடியும்னு தெரிஞ்சுக்கிறான். ரோனியை பார்க்க போனப்போ கெயின் அவள் டிராயர்ல ஒரு கொத்து காசை வைக்கிறான். மறுபடியும் ரோனி கெயின் அந்த பையன் கிட்ட அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்றா. ஆந்தோனி கெயின் அவன் நண்பர்கள் கிட்ட எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கானோன்னு கவலைப்படறா. அப்புறம் அந்த காசை பார்த்தா கெயின் கிட்ட திருப்பி கொடுக்கலாம்னு திட்டம் போடுறா. 2 பேரும் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 விளையாடுறாங்க. ஆனா ரோனி கதவை திறந்தா ஆந்தோனிக்கு துப்பாக்கி பிடிக்க கத்து கொடுக்கிறதை கண்டுபிடிச்சுடுறா. அதை லோட் பண்ணாததுனாலும் அவள் அந்த பையனை திட்டுகிறா. கெயினை எதிர்கொள்கிறா. அப்புறம் அவள் கேட்கிறா. கெயின் அவங்க கிட்ட காசு கொடுக்கறதுனா நிறுத்துன்னு சொல்றாரு. ஆனா கெயின் இல்ல,
பெர்னல் எனக்கு சின்ன வயசுல நல்லா பாத்துக்கிட்டாரு, அதுக்கு நான் இப்படி பண்றேன்னு பிடிவாடா சொல்றாரு. ரொன்னி அவன்கிட்ட, டேய், உனக்கு அவனுக்கு எதுவும் கடமை இல்ல, நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன் லைஃப்ல ஏதாவது பண்ணடான்னு கத்திட்டு போறாரு. ஆனா கெயின் காசை வாங்காம போயிடுறாரு. அவனுக்கு தெரியாம ஓடாக் அந்த கொள்ளை வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சிட்டு இருக்கான். கையில ஆயுதம் இல்லாத ஆசியங்களை கொல்றதுல பெருமை எதுவும் இல்லடான்னு சொல்றாரு. ஒரு காலையில சாண்டிக்கு நிக் என்னும் ஒரு கிளையன்ட் கார் திருட வேலை கொடுக்கறாரு. அவன் ஓகே சொல்றான். அடுத்த இரவு அவாக்ஸ், கேன், ஓடாக் வேலைக்கு போறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் கார் பார்க்கிங்ல கார் திருட போறாங்க. அவாக்ஸ் வெளியே காத்துக்கிட்டு இருக்க கேன், ஓடாக் கார் திருட போறாங்க. சீக்யூரிட்டி கார்டு பார்த்துடுறாரு. அவங்க கார் திருடி ஓடுறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து சூழ்ந்துடுறாங்க. அவங்க ஓடி மறைஞ்சிடுறாங்க. டாக்ஸ் விட்டு தேடி பிடிச்சிடுறாங்க. ஓடாக் சின்ன பையன் நாளா எச்சரிக்கையோட விடுதலை. கேன் முதல் முறை பிடிச்சதுனால சிறிய தண்டனை. சீக்கிரமே ஓட்டி நாய் அதன் பழைய வேலையை தொடங்கிடுச்சு. ஒரு போதை பழக்கக்காரன் சீஸ்பர்கரை போதைப் பொருளுக்கு மாத்துறேன்னு சொல்றான். ஓடி நாய் மறிக்கிறான். அந்த பயலே போதைப் பொருளுக்கு உன்னை லெவியா பண்றேன்னு சொல்றான். அதனால ஓட்டி நாய் அவனை கடிச்சு கொன்னுடுச்சு. அந்த பல்லுல பாருங்க, கேனுக்கு தான் கைரேகை இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரப் கடையில கிடைச்ச பாட்டிலில இருந்து ஒரு மேட்ச் கிடைச்சிச்சு. போலீஸ் அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. கேனோட சொல்றது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு வேறுபட்டு இருக்கு. ஆனா அவனை கைது பண்ண போதுமான ஆதாரம் இல்ல. கேன் ஜெயிலில இருந்து வெளியே வந்த உடனே ஸ்டேசி, ஷரீஃப் அவனை அவன் காரை எடுக்க கூட்டிட்டு போறாங்க. அது திருடப்பட்டது. அப்பதான் அவங்க கன்சாஸ் போறத பத்தி கேனுக்கு தெரிய வருது. ஷரீஃப் கேனை கூட்டிட்டு போக சொல்றான். ஆனா கேன் கன்சாஸ்ல எதுவும் இல்லைன்னு சொல்றான். ரொன்னி காரணமா இருக்கலாம்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. அதனால ரொன்னி இன்னும் பெர்னலுக்கு கேர்ள் தானு கேன் ஞாபகப்படுத்துறான். பெர்னல் ஜெயிலில உயிர் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கான்னு சொன்னாலும் அவங்க நம்பல. கேனும் ரொம்ப மாறிட்டான். இப்போ யாரையும் கொள்ளையடிக்கிறான். ஒரு கருப்பு ஆளை கொள்ளையடிச்சு அவன் நகைகள், ஸ்டீரியோ, கார் ரிம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அவனுக்கு பர்கர் ஆர்டர் பண்ண சொல்றான். பணம் சம்பாதிக்க போதைப் பொருள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சின்ன வயசுலேயே அப்பா கிட்டே கத்துக்கிட்டான். ஃப்ரெண்டு வீட்டு பார்பிக்யூக்கு போற வழியிலே எலினான்னு ஒரு பொண்ணு கண்ணுல பட்டா டக்குன்னு காதல். ஏண்டா இந்த எலினா சொந்த உடம்புக்கு அலர்ஜி மாறி இருக்கா? ஷெரீஃப் எப்பவும் அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனா யாரும் கேட்பதில்லை. ஒரு நாள் பட்லர் அங்கிள், கெட்ட வழிய விடுடா டேய், இல்லன்னா கஷ்டம்தான் எச்சரிச்சாரு. அவரு முஸ்லிம் இல்ல, ஆனா அவரு மகனை காப்பாத்தணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. உன் லைஃப் பத்தி நல்லா நினைச்சு பாருடா. அமெரிக்கால நிறம் கருப்புன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவனை நல்ல வழியில போகச் சொன்னாரு. வீட்டுக்கு போற வழியிலே எலினாவை கூட படுத்தான்னு கிளம்பி சொன்னான். ஷெரீஃப் பிரெக்னன்ட் ஆகிடாத மாறி பாருடான்னு எச்சரிச்சாரு. கண்டிப்பா காண்டாம் யூஸ் பண்றேன்னு கிளம்பிட்டான். அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. சாரி சொல்றேன், ஆனா இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் எப்படி இவ்ளோ சரியில்லாம இருக்கிறாங்கன்னு கேட்டான். போலீஸ் காரிலேயே அடிச்சு துவைச்சாங்க. அப்புறம் வேற ஏரியால விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கேயும் அடி வாங்கி கஷ்டப்படட்டும்னு நினைச்சாங்க. சாரிங்க. ரொம்ப பாக்கியமா ரோனியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ரோனி கேனை பத்தி அந்திரிக்கு சொல்ல முயற்சி பண்றான். கேனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவன் மகனுக்கு பயம் வந்துடக்கூடாதுன்னு நிறைய முயற்சி பண்றான். ஆஸ்பத்திரியில அவ சொல்றா, அட்டலாண்டால நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை கிடைச்சிருக்குன்னு. அங்க போகணும்னு ஆசைப்படுறா. கேன் கூட வரணும்னு கெஞ்சிடுறா. கேன் அங்கேயே இருந்தா சாகுறான், இல்லனா ஜெயிலுக்கு போயிடுவான்னு பயப்படுறா. அப்புறம் கேனுக்கு முத்தம் கொடுக்கறா. அப்புறம் கேன் ராத்திரி முழுக்க யோசிச்சிட்டு இருக்கா, வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு. இல்லனா வில் ஸ்மித்தோட பொண்ணை கவர்றதுன்னு. கோடை முடியறதுக்குள்ள ரோனி போற விழா வைக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் ஆந்தோனி சாராயம் குடிக்கணும்னு அடம் பிடிக்கிறான். சாந்தி ரொம்ப ரோனிய டச் பண்ணிட்டு இருக்கா. ரோனி கேன ஒரு சின்ன நேரம் சந்திக்கிறான். கேனும் அவங்க கூட போக சம்மதிக்கிறான். ரோனி முத்தம் கொடுக்க முயற்சி பண்றான். கேன் முதல்ல எதிர்ப்பு காட்டினாலும் சமாளிக்க முடியல. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட் பொண்ணோட சேர்ந்துடுறான். அப்புறம் கேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நேரம் கழிக்கிறான். சாந்தி ரொம்ப குடிச்சிட்டு ரோனிய கிட்ட முத்தம் வாங்க முயற்சி பண்றா. ரோனி மறுக்கிறான். கேனுக்கு சகிப்புத்தன்மை தீர்ந்து போகுது. ஒருத்தன் துப்பாக்கிய வாங்கி சாந்தி அடிக்கிறான். துப்பாக்கியால அவன் தலைய அடிச்சு அடிச்சு கொன்னுடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை வீட்டுல இருந்து வெளியே இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் லீனா கேன கால் பண்ணி சொல்றா, அவ கர்ப்பமா இருக்காங்கன்னு. அது கேனோட குழந்தைன்னு நிச்சயமா இருக்குன்னு சொல்றா. அம்மாச்சி, அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சம்பந்தம் இல்ல. ஆனா கேனுக்கு உறுதி அது அவனோட குழந்தை இல்ல. அன்னைக்கு கண்டிப்பா பாதுகாப்பு எடுத்தான்னு சொல்றா. எலேனா சத்தியமா சொல்றா, உயிரை எடுக்க வலிமையானவன், ஆனா குழந்தைய பாத்துக்க வலிமை இல்லைன்னு எலேனா அழுதுட்டா. கேனுக்கு பேர் வாங்கிச்சு போன் வச்சுட்டான். அடுத்த நாள் ஸ்டேசி சொல்றா, கேன் தான் சாண்டிய அடிச்சான்னு.
சாண்டி கடுப்பா போலீஸுக்கு திருட்டு வீடியோ கொடுக்க போறேன்னு மிரட்டறா. ஸ்டேசி சீரியஸா எடுத்துக்கல. ரொனியும் கேனும் பெர்னெல்ல சிறையில பொய்ய பாக்குறாங்க. ரொனி கேனை பார்த்தா கடுப்பா இருக்கு. ஐ லவ் யூன்னு சொன்னா பதில் சொல்லல. கேனுக்கு டர்ன் வந்தப்போ அழுதுட்டான். பெர்னெல் அவனுக்கு அப்பா மாதிரி இருந்தான்னு சொல்றான். அட்லாண்டா போறது ரொனிக்கு கேன் மேல உள்ள காதலெல்லாம் பெர்னெல்லுக்கு தெரியும். ரொனியோட முதுகை எலும்பு முறிஞ்சு போக கேனை ஆசிர்வதிக்கிறான். ஆண்டனிய பாத்துக்க சொல்றான். எலேனா உறவினர் கேனை கேள்வி கேட்கிறான். கேன் கடுப்பா அடிச்சு புடைச்சு ரத்தம் வெளியே வர்ற வரைக்கும் உதைக்கிறான். பாட்டன் பிடிச்சு வீட்டுக்குள்ள போகச் சொல்றான். அப்புறம்தான் பாட்டன் கேனை வீட்டை விட்டு போகச் சொல்றான். அவன் அங்க இருக்க முடியாதுன்னு. அடுத்த நாள், ஏன்னா அவன் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான். பாட்டிக்கு அந்த விக்கை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. கெயின் அவன் அட்லாண்டாவுக்கு ரொனி கூட போற வரைக்கும் இங்கேயே இருக்க அனுமதி கேட்கிறான். பாட்டன் சொல்றாரு, அவனை நல்லா வளர்க்க எல்லாத்தையும் பண்ணி பார்த்தோம், ஆனா அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். பாட்டி தலையை திருப்பி அழுவாங்க. ஏன்னா பாட்டன் அட்லாண்டாவுக்கு போற நாளிலேயே முடிவு பண்ணிட்டாரு. போலீஸ் ஓடாக் தேடிட்டு இருக்காங்க. ஓடாக் எதுவும் பிரச்சனை இல்ல. கெயின் நிரந்தரமா போயிட போறான். ஸ்டேசி, ஓடாக் எல்லாரும் சாமான்களை பேக் பண்ண உதவி பண்றாங்க. கெயின் போக காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா பாட்டி பாட்டன் கிட்ட போய் விடைபெறணும்னு நினைக்கிறான். இந்த நேரத்துல எலினாவுடைய பேத்தியும் வேற ஒரு திட்டம் போடுறாங்க. எலினா சொல்றா, சண்டையில மாட்டிக்காதேன்னு. ஆனா அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. முகமூடி போட்டுட்டு அவங்க கெயின் வீட்டுக்கு பக்கத்துல கார்ல வருவாங்க. சட்டென்னு ரொனியோட வீட்டு முன்னாடி கார் நிறுத்தி எங்கேயோ சுடுறாங்க. ஷெரிப் பல தடவை காயப்படுறாரு. கெயினும் காயப்படுறான். ஓடாக் திரும்பச் சுடுறான். ஓட்டி போறான். அந்த பையனை காப்பாத்த கெயின் ஜம்ப் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆந்தோனியை மறைக்கிறான். ஸ்டேசி அவனை அங்கேயே நிறுத்திடுவாங்க.